ஐயா ஐயா இந்த வீடியோவை பகிர்ந்து பிறகும் மிக மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை விட எத்தனையோ பேருங்க வந்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. நம்மளுக்கு ஜாதி சான்றே கட்டதில்லை. எங்க வாழ்க்கையிலேயே முடிக்கணும்னா ஐயா உங்க கையில இருக்குதுயா. எத்தனையோ பேர் வந்தாங்க, சாத்தியெல்லாம் தரேன். இந்த ஊர்ல கூட தரேன். இந்த இடத்துல இருக்கிறவங்க 10வது படிச்சவங்க, வேலைக்கு போவதில்ல. இதை ஆட்சிக்குமே எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதை விட எங்களுக்கு தேவையானது ஜாதி சான்று மட்டும்தான். ஒரு ஜாதி சான்று மட்டும் நீ வாங்கிக்கொள்ள அதிகம் போகணும். மக்கள் தான் பாருங்க, இந்த குருடுபார வாழ்க்கையில முடியணும்னா இதோட முடியட்டும். இதுல இருந்து நம்ம விடுபடுறது ஐயா உங்க கையில முடியுதுயா. தமிழ்நாட்டில் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கின்றது. இங்கே நம்மிடையே பேசும் பொழுது செஞ்சியப்பன் அவர்களோ அவரோடு இருக்கின்ற உறவுகளோ எங்களுக்கு சான்றிதழ், அதாவது சாதி சர்டிபிகேட் எங்களுக்கு வேண்டும், நாங்க இதே வேலையை தொடர்ந்து செய்யணுமா, எங்க வாழ்க்கை இதோட எங்க வாழ்க்கை போதும், ஆனா எங்க பிள்ளைங்க வாழ்க்கை ஏதோ ஐடி கம்பெனிலயோ வேற எங்கேயோ நாங்க வரணும், வெளியில வரணும், மேல வரணும் அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு இம்மாதிரியான அடித்தட்டு மக்களுடைய, அதாவது எளிய மக்களுக்கும் அதிகாரம் கையில் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க போராடி வருகிறார்கள். இது நீண்டகால கோரிக்கை. தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனையை எடுத்து இந்த மக்களுடைய சாதி சான்றிதழை வாங்கி தருவதற்கு முழுமையான செயல்பாடாக, செயல் திட்டமாக இப்போது நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்துக்கே தலைமைச் செயலகத்துக்கு யார் வந்திருக்கீங்க? நீங்க சென்னையில இருக்கின்ற வரல. ஆனால் அங்கு சென்னையை சுற்றி இருக்கின்ற குறவர் பழங்குடி மக்கள் அங்க நேரடியா தலைமைச் செயலகத்துக்கு வந்தாங்க. கீழே காவல்துறை போலீசார் வழக்கம் போல அவங்களை பார்த்தோன்னா குறவர் மக்கள்லாம் உள்ள விட மாட்டேன்னாங்க. அப்ப நான் சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது சமூக நீதிக்காக போராட வேண்டும், போராடி கொண்டிருப்பவன். ஆகவே தலைமைச் செயலகத்தினுடைய எல்லா கதவுகளும் எல்லா மக்களுக்கும் திறக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் திறப்பதாக இருக்கக்கூடாது. அதுதான் சமூக நீதி, அதுதான் சமூக நீதி. அந்த அடிப்படையில் தான் இந்த நம்முடைய அரசு இந்த சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு வந்த குறவர் பழங்குடி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு சான்றிதழ் தருவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நம்முடைய மக்கள் நம்ம இந்த ஊர்ல போய் நம்ம மற்ற மக்களுடைய காலத்தை கணிக்கக்கூடியவர்கள், கரெக்டுங்களா? மற்றவர்களுடைய வாழ்க்கையை, மக்களுடைய எதிர்காலத்தை கணிக்கிற சமுதாயத்திற்கான சான்றிதழை தர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே பகுதியில 65 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு குடியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இதே பகுதியில் இருக்கிறாங்க. 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ஒரு பகுதியில் குடியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கணும், சாதி சர்டிபிகேட் கொடுக்கணும். ஆனால் சுதந்திரம் அடைந்து இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் சாதி சான்றிதழ் இல்லாமல் இருப்பது என்பது சுதந்திர இந்தியாவுக்கே ஒரு அவமானமாக நான் கருதுகின்றேன். ஆகவே கட்டாயம் இந்த முதல்ல மக்களுக்கு நான் உறுதியளிக்கின்றேன், கட்டாயம் நம்முடைய துறை சார்ந்து இந்த கணிக்கர் என்கின்ற சான்றிதழ் எஸ்டி பழங்குடி மக்களுக்கான சான்றிதழை கலெக்டர் யாரா இருக்காங்களோ அவங்க கேள்வி எழுப்போம். என்ன காரணத்துக்காக கொடுக்கல, அப்படி என்ன சான்றிதழ் கொடுக்க போறீங்க? பழங்குடி மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்காமல் வேற யார் கொடுக்க போகிறார்கள் என்கின்ற கேள்வியை கட்டாயம் எழுப்போம். ஆகவே நீங்க எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரசு நம்முடைய அரசு, நம்ம மக்களுக்கான அரசு, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசு. அதனால கட்டாயம் இந்த பிரச்சனையை வன்னிய அரசு இந்த கோரிக்கையை கட்டாயம் நான் பேசுறேன். அதனால எந்த மக்கள் திரண்டு நீங்க கோரிக்கை எழுப்பி இருக்கிறீங்க. கணிக்கர் சமுதாயம் எஸ்டி மக்களுக்கான அந்த சான்றிதழில் கொடுப்பதற்கு நான் அதிகாரிகளை பேசி நான் உறுதிப்படுத்துகிறேன். இது முதல்ல ஒரு செய்தி. இரண்டாவது, இன்னைக்கு கல்வி கற்றால்தான் அடுத்தடுத்து நம்ம மேல வரணும். இதே தொழில் நம்ம செய்ய முடியாது. சரியா? அப்பா நமக்கு குடுகுடுப்பை ஆட்டி இருக்கலாம், அல்லது தாத்தா வேலையை செய்திருக்கலாம், அவர் காலத்தை கணித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள், அடுத்தடுத்து வர்ற பிள்ளைகள், நீங்களும் டாக்டருக்கு படிக்கணும், நீங்களும் வக்கீலுக்கு படிக்கணும், நீங்களும் ஏன்னா வழக்கறிஞரா படிச்சாதான் போலீஸ்காரன் உள்ள
பொய் வழக்கு போடுவதற்கு உங்களை வந்து தொட முடியாது. உங்களுக்குள்ள ஒரு வக்கீல் வேணும், உங்களுக்குள்ள ஒரு டாக்டர் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மிடையே வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெரியவங்க வந்து இங்க செஞ்சிய பொண்ணு எல்லாருமே சொன்னாங்க. அப்ப நம்ம படிக்க வேண்டிய நம்ம பிள்ளைங்க வந்து ஊரா போய் குடுகுடுப்பைய வந்து நம்ம வந்து கையில வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு நல்ல காலத்தை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய நல்ல காலம் எப்ப பிறக்கும் அப்படிங்கறது நம்முடைய கேள்விக்குறி. சரியா? நமக்கான எதிர்காலத்தை, நமக்கான நல்ல காலத்தை நம்ம தீர்மானிக்கணும். அவ இதைதான் வந்து நம்முடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல காலமா சொல்லிட்டு இருக்கிறாரு. பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை உயர்ந்தால்தான் இந்த நாடு உயரும். நீங்க இந்தியா வல்லரசாகுதுன்னா வல்லரசாகாது. நம்முடைய மக்கள், இந்த மக்கள் வந்து உயர்ந்தால்தான் இந்த நாடு வந்து வல்லரசாகும். அதனால இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல் இனிமேல் இருக்காது. கட்டாந்தை மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நல்லபடியான நல்ல விதமான உங்களுக்கு நல்லது கிடைக்கிற மாதிரியான ஒரு நற்செய்தியை நான் விரைவில் சொல்வேன். நன்றி, வணக்கம்.